ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக்கில் தமிழ் சேனல் வெளியே பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இதுமாதிரி செகண்ட் ஹேண்ட் பைக்லாம் எப்படி வாங்கினான்ட்டு. இப்போ இந்த வண்டி தான் நான் செகண்ட் ஹேண்ட் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி 3 வண்டி வச்சுருக்கேன். ஒரு சிடிசி 2 ஸ்பெண்டர் வச்சுருக்கேன். ஒரு பேஷன் ப்ளஸ் ஒன்று இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச வந்து BS4 கார்பரேட் வண்டி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் ரொம்ப நாளாக பேஷன் ப்ரோ வாங்கணும்னு ஆசை. அதனால் 2017 மாடல் வாங்கியிருக்கேன். இது என்ன ரேட்டில் வாங்கியிருக்கேன்னு பார்க்குறேன். கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு வண்டி வாங்கும்போது என்னென்ன செக் பண்ணணும், என்னென்ன பேப்பர் ஒர்க் இருக்கணும்னு தான் இந்த வீடியோ காமிப்பேன். இந்த ஒரு வீடியோவை பார்த்தா போகிறோம், நீங்கள் ஈஸியாக ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கை நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வண்டி அப்படியே கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மீட்டரை பாருங்கள். ஒரு வண்டி நீங்கள் எடுக்கும்போது செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்பீடா மீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் இந்த வண்டி பார்த்த வரைக்கும் 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓகேங்களா? 1,50,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா கண்டிப்பாக இன்ஜின் ஒர்க்கு ஒரு சில பேர் பண்ணியிருக்கலாம், இல்லைனா எட்டை பிரித்து போர் ஒர்க் பண்ணியிருக்கலாம். இந்தமாதிரி கண்டிப்பாக ஒரு வாட்டி கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறோம். இவ்வளோ கிலோமீட்டர் ஓடிந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம இன்ஜின் நாய்ஸை நம்ம செக் பண்ணணும். ஓகே, கிலோமீட்டர் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம இன்ஜின் நாய்ஸ் செக் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள், லைட்டாக ரேஸ் பண்ணப்பா, கட் பண்ணு. ஓகே, இப்போ வந்து வண்டியில் இன்ஜின் நாய்ஸ் இல்லை. ஆனால் இந்த வண்டியில் வந்து கண்டிப்பாக போர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி நம்ம போர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இது புதுசாக இருக்குது. இல்லை எட்டு கேஸ்கட் வந்து க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு வண்டி வாங்கும்போது அந்த சைடு எட்டு கேஸ்கட் பார்த்தாவே க்ளீனாக தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த வண்டிக்கு எட்டு வேலை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இது போர் புதுசாக கண்டிப்பாக. ஓகேங்களா? அதனால் போர் ஒர்க் பண்ணியிருக்கு. அதேமாரி சைலன்சரில் பார்க்கணும். இப்படி சைலன்சரில் இப்படி கை வச்சு பார்க்கணும். தெரிஞ்சுங்களா? இதுமாரி ஆயில் பசம் வந்தால் போரில் பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் போர் வேலை பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஸ்மோக் எதுவும் வரல. ஓகேங்களா? அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரேஸ் பண்ணி பார்ப்பாங்க ஒயிட் ஸ்மோக் வருதான்ட்டு. அதே பிளாக் ஸ்மோக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெட்ரோல் சைடில் இருக்கும். ஒயிட் ஸ்மோக் வந்தால் கண்டிப்பாக போரில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த வண்டியில் ஆனால் போர் பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் போர் மாற்றிருக்காங்க. இப்போ ஸ்மோக் எதுவும் வரல. ஓகேங்களா? அதனால் இந்த வண்டியை நம்ம வாங்கலாம். இதுமாரி 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு, நம்ம ப்ளக்கை கட்டி கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் ப்ளக்கை கட்டி பார்க்கணுன்னா வண்டி ஆஃப் பண்ண. இப்போ இதுமாரி போர் இப்போ வேலை செய்யாமே ஒரு என்ன பண்ணுவோம், ப்ளக்கை வந்து புதுசாக மாற்றிட்டு வண்டி செக் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ரேஸ் பண்ணி புகை வரலன்னு வச்சிங்களேன், ப்ளக்கை தான் கண்டிப்பாக கட்டி பார்க்கணும். இப்போ நம்ம ப்ளக்கை கட்டுறோம். இது ஏன் ப்ளக்கு நம்ம கட்டுறோன்னா, இதில் வண்டியில் பெட்ரோல் சரியில்லையா, இல்லைனா போரில் பிரச்சனை இருக்கான்னு நம்ம ப்ளக்கை கட்டி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சமயம் வண்டி வாங்குறதுல நீ போய் உடனே ப்ளக்கை கட்ட முடியாது. ஒரு 2-3 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி ப்ளக்கை நீங்கள் கட்டி பார்த்தீங்கன்னாவே அதில் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஒரு சில கஸ்டமர் ஒத்துப்பாங்க, ஒரு சில கஸ்டமர் ஒத்துக்க மாட்டாங்க ப்ளக்கை கட்டி பார்க்கணும். இருந்தாலும் இதை கட்டி பார்த்தா ஒரு 100% வண்டியோட பிரச்சனை உங்கள் கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் சைலன்சரில் பார்த்தீங்களா ஃபுல்லாக ஆயில் கரை. ஏன்னா அது வந்து ஏற்கனவே ஸ்மோக் வந்துருக்கு. அதனால் அந்த ஆயில் அப்படியே இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளில போயிடும். அந்த ப்ளக்கு பார்த்தீங்களா இன்னும் பக்காவாக இருக்குது. ஆயிலே எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த போர் புதுசாக போட்டிருக்காங்க. அதனால் இந்த ஸ்மோக் பிரச்சனை இந்த வண்டியில் கிடையாது. அதனால் தைரியமாக இந்த வண்டியை கண்டிப்பாக 100% வாங்கலாம். எந்த பிரச்சனையும் வராது. இனிமேல் ரெகுலராக நீங்கள் அடிக்கடி ஆயில் மாற்றி செக் பண்ணும்போது இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது. ஃபஸ்ட்டு ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வச்சு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடின்னு பார்க்கணும். 2வது வண்டியில் ஸ்மோக் வருதான்னு செக் பண்ணணும். அது இதுமாரி ஸ்மோக் வந்தால் கண்டிப்பாக அத்தபடி ப்ளக்கை கட்டி நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? இதுதான் முக்கியமானது. அதுக்கப்புறம் அவுட்லுக்கெலாம் நம்ம ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. அவுட்லுக்கெலாம் நம்ம 1-2 பார்த்து நம்ம எதனா பிரச்சனை கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தேவை முக்கியமானது இன்ஜின் ஒர்க்கு. இன்ஜின் நல்லா இருக்குன்றதை பார்க்கணும். இதை கேட்ட மாதிரி மாட்டிடுவோம். ஓகேங்க. அதுக்கப்புறம் அப்படியே வண்டி சுற்றி வந்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு சர்வீஸ் ஓடும். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக நம்ம செயின் ஸ்பாட் அடுத்த சர்வீஸில் மாற்ற வேண்டி வரும். ஓகே, இதே நம்ம செக் பண்ணி வாங்கலாம். இது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனால் செயின் ஸ்ப்ராக்கெட்டு நம்ம எப்படி இருந்தாலும் வண்டி வாங்கினா ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? வண்டி வாங்கினா கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 3,000-4,000 செலவு பண்ணுவோம். அப்போ செயின் ஸ்பாட்டு கேட்ட மாதிரி கண்டிப்பாக மாற்றலாம். ஆனால் செயின் ஸ்பாட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம இப்படி தான் பார்க்கணும். இந்த வண்டியில் செயின் ஸ்பாட் வீக்காக தான் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா நம்ம எட்டு போகிற காமிக்கிறோம். இந்த தெரியுதுங்களா, போர் மாற்றினதுக்கு 8 கேஸ் கிடைக்கும் வந்துடுது. அதனால் கண்டிப்பாக 8 வேலை போர் வேலை பண்ணியிருக்காங்க.
அதேமாரி நீங்கள் வண்டி வாங்கும்போது இன்ஜினில் சென்ட்ரல் கேஸில் நிறைய பேர் பேஸ்ட் மாட்டுவாங்க. அந்தமாரி மாட்டினா அந்த வண்டிக்கு கண்டிப்பாக இன்ஜின் பிரித்து வேலை செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால் நீங்கள் கரெக்டாக க்ளீனாக பார்த்து நீங்கள் வாங்குங்க ஒரு வண்டி பண்ணும்போது. ஓகே, இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்க்கில் வரோம். ஃபோர்க் இதுங்க இப்போ டாட் வருது. கண்டிப்பாக ஃபோர்க்கு வேலையும் இருக்கும் வண்டியில். இந்த சைடு கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் ஓகேங்க. செக் பண்ணாமல் நம்ம தேவைக்கேற்ற ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இன்ஜின் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் வந்து இன்ஜின்லாம் பக்காவாக தான் இருக்குது. அடுத்தது நம்ம டாக்குமெண்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னா, இது வந்து 2017 மாடல். ஓகேங்களா? இப்போ 2019 2020 BS6 வந்துச்சு. 2019 வரைக்கும் தான் இந்த BS4 கார்பரேட்டர் வண்டி. நம்மளுக்கு கார்பரேட்டர் வண்டி ரொம்ப பிடிச்சதால கண்டிப்பாக அந்த கார்பரேட்டர் வேணும். உங்களுக்கு முக்கியமாக பேப்பர் என்னென்ன இருக்கணும்ன்ட்டு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, ஒரு பேப்பர் ஒர்க்கு தேவை. ஆர்சி ஒரிஜினல். ஓகேங்களா? நம்ம இதிலே நம்ம போட்டிருக்கோம் 6/9/2017. ஓகேங்களா? 2017 மாடலு. பேஷன் ப்ரோ எல்லாமே போட்டிருக்கோம். ஹீரோ மோட்டோ காப்பி எல்லாமே பக்காவாக இருக்கும். இது ஒரிஜினல் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா கஸ்டமர்கிட்ட நம்ம வாங்குறது. ஓகேங்களா? ரெண்டாவது வண்டி இன்சூரன்ஸ். ஓகேங்களா? நான் அந்த வண்டி வாங்கும்போது இன்சூரன்ஸே போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் இன்சூரன்ஸு கண்டிப்பாக வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் எதுக்குன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கண்டிப்பாக இதெல்லாம் கேட்பாங்க. மூணாவது முக்கியமானது இந்த டிஓ ஃபார்ம் தான், ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர். ஓகேங்களா? ஃபார்ம் 29 இது பேர். ஓகேங்களா? பார்த்துங்க, இந்த ஃபார்மு கண்டிப்பாக கஸ்டமர்கிட்ட தான் நம்ம வாங்கணும். ஏன்னா நம்ம நாளைக்கு வண்டியில் பேப்பரு வண்டி நேம் மாற்றும் போது இது கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த சிம்பிள் போட்டத்தில் கண்டிப்பாக கஸ்டமர் கையெழுத்து நம்ம வாங்கிடணும். இதுமாரி கையெழுத்து வாங்கி இந்த ஃபார்மை கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும் பத்திரமா. இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஓ போகும்போது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் தான் போகிறோங்க. 3 பேர் எத்தனை போய் 4 பேர் எத்தனை கொடுத்தீங்கன்னாவே ஒரு மாதத்தில் 1700 2000 ஆகும். உங்கள் நேமை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் பேரில் வந்துடும் உங்களுக்கு. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு வண்டி வாங்கும்போது இதெல்லாம் செக் பண்ணோம். இதில் கீ வந்து இந்த கீ கொடுத்துருக்காரு. ஒரு டூப்ளிகேட் கீயும் கொடுத்துருக்காரு. இது ஒரிஜினல் தான் இது. ஆனால் கீ செட்டும் சேஞ்ச் தான் இருக்குது. ஓகே, இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3000 3500 செலவு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இப்போ உடனே இதை பண்ண தேவையில்ல. வண்டி ஓர வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து 2019 பேஷன் ப்ரோ மாடலு 38,000 40,000 போகுது. நான் இந்த வண்டி 2017 மாடலில் 26,000 தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒரு 4 ரூபா செலவு இருக்குது, நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் இருக்குது. அதனால் நம்ம தெரிஞ்ச கஸ்டமர் தானே நம்மளுக்கு கொடுத்துருக்க வண்டி இது. அதனால் நீங்கள் வண்டி எதனா வாங்கும்போது முக்கியமாக செக் பண்ணுறது இன்ஜின் நாய்ஸு. ஒரு சமயம் இன்ஜின் நாய்ஸே வரலன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளக்கை கட்டி பாருங்கள். வண்டியில் ஸ்மோக் தான் பாருங்கள். அது பிரேக்கிட்ட வாங்க. இதேமாரி இந்தமாரி ஸ்மோக் வந்தால் இது ஆயில் தான் இது. இதேமாரி ஸ்மோக் வந்தால் கண்டிப்பாக ஸ்மோக்கு வரலன்னா, இதே ஸ்மோக்கே வரல வண்டியில், ஆனால் ஆயில் பஸ் அப்படியே இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த வண்டிக்கு போர் பண்ணியிருக்காங்க அர்த்தம். அந்த வண்டியை நீங்கள் தைரியமாக வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா போர் வேலை பண்ணியாச்சு. ஆனால் அவங்க ரீபோர் பண்ணாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியாது. இதுமாரி இருந்தாலும் நீங்கள் வண்டி ரேட்டை கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வண்டி வாங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அடுத்த வாட்டி வண்டியை வந்து எஃப்சி பண்ணுறது எப்படி, ஆனால் எஃப்சி பண்ணுறது நிறைய விஷயம் இருக்குது வண்டியில். நம்ம எப்படி எஃப்சி பண்ண போகிறோம்னா வீடியோவில் காமிப்பேன். அதுக்கும் ஒரு 5-6 ஐடியா இருக்குது. அது பண்ணாவே உங்கள் வண்டி ஈஸியாக எஃப்சி பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளை காமிங்க அப்படியே. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்க யாருன்னா இதுமாதிரி செகண்ட் வண்டி வாங்கினா நீங்கள் இதெல்லாம் போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீட்டாக செக் பண்ணி நீங்கள் வாங்கினாது கண்டிப்பாக வண்டி குவாலிட்டியாக இருக்கும். முக்கியமாக இந்த 3 விஷயம் சொல்ல முடியுங்களா? இந்த 3 விஷயம் செக் பண்ணால் போகிறோம். அவுட்லுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் மாற்றலாம், இல்லைனா அப்படியே வரலாம். ஆனால் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் செக் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. பேப்பர் ஒர்க்கு கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இன்னும் நல்ல வீடியோ பார்ப்போம். பை.